அனைவருக்கும் வணக்கம். எனது வானூர்தி அறிவியலின் மூன்றாவது கண்ணோட்டம். மூன்றாவது கண்ணோட்டத்தை விமானங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் என்று கேட்டிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியத்தை இப்ப கடந்த 3 வீடியோவா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது 4வது வீடியோ, அதனுடைய தொடர்ச்சி தான். இதை பார்ப்போம். விமானங்களை பெரிய அளவுல பொதுமக்கள் விமானங்கள், ராணுவ விமானங்கள்னு பிரிக்கலாம்னு பார்த்தோம். அந்த பொதுமக்கள் விமானங்கள்ங்கிறதையே பொது போக்குவரத்து விமானங்கள், வணிக போக்குவரத்து விமானங்கள்னு மறுபடியும் 2 பகுதியா பிரிக்கலாம்னு பார்த்தோம். இதுல பொது போக்குவரத்து விமானங்கள்ல மிக இலகு ரக விமானங்கள்னு அல்ட்ரா லைட் ஏர்கிராஃப்ட்ங்கிறத ஒரு வீடியோல பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இலக்கு ரக விமானங்கள்னு சொல்லக்கூடிய லைட் ஏர்கிராஃப்டை இன்னொரு வீடியோல பார்த்தோம். கடந்த வீடியோல விளையாட்டுத்துறை விமானங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் விமானங்களை பார்த்துட்டோம். இந்த வீடியோல நம்ம பயிற்சி விமானங்கள் மற்றும் பறக்கும் குழு விமானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 2 இதையும் பார்ப்போம். ஏன்னா இது 2ம் ஏறக்குறைய ஒரே விமானம் தான். அதனால இது 2ஐயும் சேர்த்தே பார்த்துருவோம். இதனுடைய குணாதிசயங்கள்லாம் என்னங்கிறத பார்த்துருவோம். இது பார்த்த பிறகு ஹோம் பில்ட் ஏர்கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய தனிநபர் தயாரிப்பு விமானங்களை சற்றே விரிவா பார்ப்போம். ஏர்கிராஃப்டை பொறுத்தளவுல ஏறக்குறைய 7 விதமான லைசன்ஸ் இருக்குது. விமானங்களை ஓட்டக்கூடிய பைலட்னு சொல்லக்கூடிய ஓட்டுநர் இந்த சின்ன ஏர்கிராஃப்ட்ல இருந்து முதல்ல பழகி இந்த 7 விதமான லைசன்ஸ்ல எது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்தாப்புல பின்னால அவங்க ட்ரைனிங் எடுத்தும் தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்றும் பெரிய விமானங்களை ஓட்டக்கூடிய விமானியா மாறுறாங்க. முதல்ல ஆரம்ப கட்ட ட்ரைனிங்காக இருக்கக்கூடிய விமானங்கள் தான் இந்த விமானங்கள். இதுலயும் 2 விதமான விமானங்கள் இருக்கு. பழகுறவர் இங்க இருக்கிறார், பயிற்றுனர் ஓட்ட பயிற்சி கொடுக்கிறவர் இங்க பின்னால இருக்கிறார். ஆனா இங்க சைடா இருக்கு, பக்கத்துல அருகிலே இருக்குது. ஓட்டக்கூடியவர் இங்க இருக்கிறார், பயிற்றுனர் பயிற்சி கொடுக்கிறவர் இங்க சைடுல இருக்கிறார். இந்த 2 விமானங்கள்ல இருக்கிறது இதுதான் முக்கியமான வித்தியாசம். ராணுவ இதுகள்ல இருக்கிற பயிற்சி விமானங்கள் பூரா இதே மாதிரியே இருக்கும். ராணுவ விமானியா பயிற்சி பெறவங்க எல்லாம் இப்படிப்பட்ட விமானங்கள்ல தான் பயிற்சி பெறுவாங்க. சிவில் ஏர்பிளைன் ஓட்டக்கூடிய பைலட்டுகள்லாம் இதே மாதிரி இருக்கிற அருகே உட்கார்ந்து பயிற்சி பெறக்கூடிய விமானங்கள்ல தான் பயிற்சி பெறுவாங்க. இப்ப இந்த விமானங்களை பற்றி சில இதை பார்ப்போம். இதனுடைய இன்ஜின் பெட்ரோல்ல இயங்குறதாக இருக்கும். இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினா இருக்கும். 4 சிலிண்டர் இருக்கும். படுக்கை வகை ஹரிசாண்டல் டைப் இன்ஜினா இருக்கும். இது போன இதுலயே பார்த்தோம். ஹரிசாண்டல் டைப்னா 4 சிலிண்டருமே இப்படி 2 வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்புறமா இருக்கும். இதனுடைய அட்வான்டேஜ் என்ன சொன்னோம், இது ஹைட் குறையா இருக்கும். அதனால இந்த சின்ன இடத்துல கூட அந்த இன்ஜினை பொருத்தலாம் அப்படின்னு சொன்னோம். 100 ஹார்ஸ் பவர் இருக்கிற இன்ஜினாக பொதுவாக இருக்கும். இதனுடைய அதிகபட்ச உயரமும் 10,000 அடி உயரம் வரையிலும் இந்த விமானத்தை இயக்கலாம். இருக்கைகள் 2ல இருந்து 9 வரையில இருக்கும். பொதுவாகவே 2 இருக்கைகள் இருக்கிற விமானங்கள்ல தான் பழக ஆரம்பிப்பாங்க. அதிகபட்ச வேகம் 103 நாட். அதை நம்ம கிலோமீட்டருக்கு மாத்திக்கிட்டோம்னா 193 கிலோமீட்டர் பெர் அவர், அதாவது 193 கிலோமீட்டர் வேகத்துல இந்த இதுல அதிகபட்சமா இயக்கலாம். இப்படி பழகி பைலட் ஆனவங்க ஒரு பகுதியினர் வேலைக்கு போறாங்க, இன்னொரு பகுதியினர் ஒரு ஆசைக்காக பழகினவங்க எல்லாம் இதே மாதிரி கிளப்னு குழுவா ஆரம்பிச்சு தாங்கள் ஆசைப்பட்ட நேரமெல்லாம் இதே மாதிரி விமானங்களை ஓட்டி மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதே மாதிரி கிளப்புகள்ல இப்படி சின்ன விமானங்கள்ல பொதுவா வச்சிருப்பாங்க, அல்ல வாடகைக்கு எடுத்துக்கிடுவாங்க. அப்படி இதுதான் இங்க நான் காட்டியிருக்கிறேன். இது அங்க பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு பிளையிங் கிளப். அதே மாதிரி இது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிளையிங் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கிறாங்க. இதுக்கு பயன்படுற விமானங்களும் இதுக்கு பயனாகிட்டு இருக்க விமானங்களும் ஏறக்குறைய ஒண்ணுதான். அதனாலதான் இது 2ஐயும் நம்ம ஒரே சமயத்திலேயே படிச்சிடுறோம். அடுத்ததாக தனிநபர்கள் தயார் பண்ணக்கூடிய விமானங்களை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம். அது மிகவும் ரசனைக்கு உள்ளதாக இருக்கும். அதனால உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.